ஆனால் இந்த வீட்டுக்குள்ள 1ஆம் நம்பர் கலகம் மூட்டி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி தான். அவங்க சர்வைவரில் என்ன பண்ணாங்களோ அதை விட இன்னொரு 100 மடங்கு அதிகமாகவே இந்த வீட்டுக்குள்ளே பண்ணுறாங்க. நேற்று ஒரு டாஸ்க் நடக்குது, அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஒரு டாஸ்க் நடக்குது, அந்த டாஸ்க்குன்னு ஒரு ரூல் இருக்கு, அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ளே விளையாடணும், சரிங்களா? ஆனால் இவங்க அந்த டாஸ்க்குள்ளே புதுசாக ஒன்று போய் பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த பேண்ட்டை துவச்சி காய வைக்கணும், இவ்வளவுதான் டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் போய்ட்டு முதல்ல பேண்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் பக்கெட் எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிக்கணும், இவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டை முக்கி சர்ஃப் எக்ஸல் போட்டு துவைச்சு அதை வந்து காய வச்சு அதை புழிஞ்சு காய வைக்கணும். இது யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க தான் கேப்டன். பாருங்கள், பால் வைக்க தெரியணும், துணி துவைக்க தெரியணும், அடுத்து வந்து சமைக்க சொல்லுவாங்களா இல்லை பாத்ரூம் கழுவுறது யார் ஃபாஸ்ட்டாக கழுவுறாங்க, சுத்தமாக கழுவுறாங்க, அவங்கள வச்சு அவங்க தான் அடுத்த வார தலைவர்னு சொல்லுவாங்களான்னு தெரில. அப்படி தான் நடக்க போது. 3 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, ஆதிரை, துஷார், அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ். ஓகேவா? இதில் கெமி அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது. பார்வதி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல போல இருக்கு. நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி நான் வந்து என்னையே ஹார்ம் பண்ணிட்டு என்னால் விளையாட முடியாது, அதுக்கான அவசியம் எனக்கு இல்லைன்றாங்க. பிக் பாஸ் இதுக்கு முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா இல்லையா? சர்வைவர்னு ஒரு ஷோக்கு போனீங்கல்ல, அங்கே இதை விட டாஸ்க் மோசமாக இருக்கும். அங்கே போயிட்டு வந்த பார்வதிக்கு பிக் பாஸில் இந்த மாதிரி இல்லாமல் விளையாடுவாங்கன்னு கேட்குறீங்களே, அப்போ நீங்கள் நடிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்ததில் எந்த விதமான தவறும் கிடையாது. அது கெமிக்கும் அது வந்து ஒரு டாஸ்கில் தள்ளுமுள்ளு இருக்கணும். மக்களுக்கு அதுதான் தேவை, அந்த மாதிரியான டாஸ்க் தான் தேவை. நீங்கள் போய் ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னும் போது அது ஏங்க கேப்டன் ஆகணும் போது அந்த வாய்ப்பு வந்து ஒருத்தவங்க குறுக்கொலியில் போகும்போது அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? இல்லை இல்லையா? ஸோ இதை நேத்துல இருந்து பார்வதி அழவே வச்சிட்டாங்க எல்லாரும். பார்வதி அழுது நான் இப்போதான் பார்க்குறேன், சர்வைவரில் கூட அவங்க அழுது நான் பார்க்கல, இப்போதான் முதல் முறையாக பார்வதி அழுது பார்க்குறதுல ஹைலைட் என்னன்னா, பார்வதி அழுவுறது நல்லா இருக்குன்னு மக்கள் பேசுகிறாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே பார்வதி அழுவுறது நல்லா இருக்கு, புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. கெமி வந்து பொறாண்டி இருக்கிறாங்க போல இருக்குது, அங்கங்கே பொறாண்டிட்டாங்க போல இருக்குது. ஸோ பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி இவங்க விளாண்டாங்கன்னா இவங்களோட நம்மளால மல்லு கட்ட முடியாது, நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் வாய் தான், அந்த வாயை வச்சு தான் நம்ம பிழைக்க முடியும். அதனால என்ன பண்ணலாம், கழகம் மூட்டலாம். முதல்ல திவாகர் கிட்ட பேசுறாங்க, அதுக்கப்புறம் கலையரசன் கிட்ட பேசுறாங்க. அப்போ கலை என்ன சொல்றான்னா, கலை வந்து என்னன்னு தெரியல, இந்த ட்ரியோ காம்போ இருக்குல்ல, கலை, திவாகர், பார்வதி, இது நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. உட்காந்து புரணி பேசுறதையே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு அதையே ஒரு கண்டென்ட்டாக வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இதை மக்கள் ரசிப்பாங்கன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி, சரிங்களா? சரி, கலையரசன் என்ன சொல்கிறான்னா, நீன்றதுனால தான் அவன் பங்குக்கு வந்து பார்வதியை வந்து உசுப்பேத்தி விடுறாங்க, நீன்றதுனால தான் அவங்க வந்து சொன்னாங்க, இது வேற யாராச்சும் பண்ணியிருந்தா அவங்க அமைதியாக இருந்திருப்பாங்க. ஸோ பார்வதி என்ன இப்போ ட்ரை பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் வந்து கெமியை ஏன் கேட்கல? அப்போ சபரி என்ன சொல்கிறாரு, இது டாஸ்க்கு, இந்த பிரச்சனை வேற எங்கேயாச்சும் உங்களுக்குள்ள பர்சனலாக நடந்துச்சுன்னா நாங்கள் அப்போ அந்த எல்லாருமே வந்து கேட்போம். டாஸ்க்குன்னும் போது அந்த டாஸ்க்குள்ளே நீங்கள் விளையாடிக்கும் போது அதில் நாங்கள் என்ன வந்து கேட்கறதுன்னு கேட்குறாப்புல. கரெக்டு தானே? நீங்கள் ஒரு ப்ரொசீஜரை மீறி இதான் ப்ரோட்டோகால்னா அப்படி தான் நடந்துக்கணும். எல்லாரும் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு திவாகர் யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு கேவலமோ அதே மாதிரி தானே நீங்களும் பண்ணீங்க. டாஸ்கில் வித்தியாசமாக யோசிக்கிறீங்க, வித்தியாசமாக பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வித்தியாசமாக பண்ணும்போது கெமியோடைய ஹேண்டில் அது, அவங்க வந்து அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக உங்களை இது பண்ணிட்டாங்க, இவ்வளோதான். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பற்றி இவங்க பேசுகிறாங்க. ஒரு டாஸ்க்கு ஒரு சின்ன தள்ளுமுள்ளு தாங்க, அதையே பார்வதியால் தாங்க முடியல. உட்காந்து அழுதுகிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நடக்குது, யாருமே ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணல, பார்வதின்றதுனால எல்லாரும் சப்போர்ட் பண்ணிடணுமா? அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா நீங்க. அந்த விஷயத்த விடாம நேத்துல இருந்து ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கான பலியார் யாருன்னா கமருதீனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அந்த சூப்பர் டீலக்ஸ் வீடியோ இருக்குல்ல, அந்த ஜட்ஜஸ் வந்து இவங்களை செலக்ட் பண்ணலையாமா, அந்த ஒரு வன்மை வந்து அவங்க கிட்ட இருக்குது, பார்வதி கிட்ட இருக்குது. அதனால கமருதீனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட புடுங்குறது, அவன் வாயை கிளறி உனக்கு வந்து யார்கிட்டலாம் முரண்பாடு இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் வாயை பிடுங்கிறது. அவன் வந்து வினோத்தை சொல்கிறான், வினோத் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, கொஞ்சம் ஓவராக பேசுகிறாரு, அவர் ராயபுரம் அப்படி இப்படின்லான்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல திவாகருக்கு என்ன மேட்ச்சு, யார் ஆடுறா எதுவுமே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு
இவங்க பேசுறது வந்து வினோத்தை பற்றி, திவாகருக்கு வந்து பிரவீனை வந்து பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு அவர் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, திவாகர் ஒரு வார்த்தையை விட்டாப்புல பார்வதி கிட்ட. என்ன வார்த்தைன்னா, உன்னை விட எனக்கு ஆட்களை ஜட்ஜ் பண்ண தெரியும் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டாப்புல. பார்வதிக்கு காண்டாயிடுச்சு. ஏன் இதே திவாகர் மற்றவங்க கிட்ட இந்த வார்த்தையை சொல்லும் போது கம்முன்னு இருந்த பார்வதிக்கு, பார்வதியை சொன்ன உடனே பார்வதிக்கு கோவம் வந்துடுச்சு. பார்வதி உடனே, அண்ணே நீ அப்பப்போ இந்த மாதிரி எதனா ஒரு வார்த்தையை சொல்லிடுற, அது உனக்கு நல்லது இல்லை. எனக்கு என்ன எதுவுமே தெரியாமையா உட்காந்துருக்கேன், எனக்கு என்ன யாரை பார்த்த ஆள் யாருமே எனக்கு இடம் போட தெரியாதா, யாருமே புரிஞ்சுக்க தெரியாதா, எப்பா நீ ஒரு அதிமேதாவி தான் நான் ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு நீ வந்து என்னையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சண்டைக்கு போகிறாங்க. திவாகர் உடனே பம்பிட்டாப்புல. ஏன்னா பார்வதியுடைய தேவை திவாகருக்கு தேவை. சரிங்களா? ஸோ ஒரு சின்ன தோல்வியை கூட ஒத்துக்க முடியாத பார்வதி கிட்ட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லையா, இல்லை கெமி கிட்ட இல்லையா? கெமி ஆல்ரெடி சொல்லிட்டு வந்துட்டாங்க, நான் டாஸ்க்லாம் வெறித்தனமாக விளையாடுவேன்னு சொல்லிட்டு. இது எதுவுமே தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க? வேலை செய்ய சொன்னால் வேலை செய்ய முடியாது, இப்படிலாம் என்னால் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லுவீங்க. டாஸ்க் விளையாட சொன்னால் இப்படிலாம் என்னால் டாஸ்க் விளையாட முடியாதுன்னு. என்ன இது வெக்கேஷனா? தாய்லாந்து ட்ரிப் எதனா வந்திருக்கீங்களா, இல்லை கோவா ட்ரிப் எதனா வந்திருக்கீங்களா? சம்பளம் வாங்குறீங்க, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணுமா இல்லையா? அதை செய்யறதுக்கு உங்களுக்கு வலிக்குது. அதாவது ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுழுக்குனால அந்த கதையா முடியலை, போட்டி போட முடியலை, அதனால ஒருத்தரையா குறை சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கு உட்காந்துட்டு ஜால்ரா வச்சுக்கிட்டு இருக்காங்க கலையரசனும் ஒரு பக்கம், கலையரசன் இன்னொரு பக்கம் அவதார் குட்டி நம்ம இவர் திவாகர். என்னடா பண்ணுறீங்க அந்த வீட்டுக்குள்ளே? ஆனால் இந்த வீட்டில் அழுத ரெண்டாவது நபர் பார்வதி தான், அது வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ காலையிலேருந்து உட்காந்து புலம்பல் தாங்க முடியல மக்களே. நீங்கள் நேற்று நடந்த டாஸ்க்கை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து என்ன தப்பு இருக்குது? என்ன தப்பு இருக்குது? பார்வதி செஞ்சது தப்பு, அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் வந்து நடக்குது. அது எப்படி நம்மளால் தவறாக சொல்ல முடியும்? இப்படி தான் இருக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க்னா. இல்லைனா வெளியில் போயிருங்க. ஆல்ரெடி ஒருத்தவங்க வெளியில் போயிட்டாங்கன்ற நியூஸ் வருது, அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். தாராளமாக வெளில போங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து பார்வதி வாயை வச்சுக்கிட்டு வடை சுடுறதை தவிர உருப்படியாக செஞ்ச ஒரு விஷயம் என்ன இருக்கு சொல்லுங்க யாராச்சும்? காசிப் பண்ணுறது, அடுத்தவங்களை பற்றி பின்னாடி பேசுறது, கோல் மூட்டி விடுறது, சண்டை மூட்டி விடுறது, எதனா ஒரு விஷயத்தில் போயிட்டு யாரையாச்சும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுறது, ஒருத்தர்கிட்டையும் உட்காந்து பேச்சு போட்டு அவங்ககிட்ட என்ன சரக்கு இருக்குது அதை வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ட்ரை பண்ணுறது. இதை தவிர்த்து பார்வதி, இதை சகுனி ஆட்டத்தை தவிர பார்வதி செய்தது என்ன? ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து ஒருத்தர் சோறு தான் முக்கியம்னு ஓடுறான் திவாகர். இந்த முட்டி போட்டுட்டு ஒரு பையன் நடந்துட்டு இருந்தான் பாருங்க, அவன் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கான். அவன் என்ன கேட்குறான், கலையரசன் திவாகருக்கு இல்லாத தகுதி வந்து எங்களுக்கு இல்லையா, அவங்களுக்கு இருக்கிற தகுதி எங்களுக்கு இல்லையா, அவங்களெல்லாம் உள்ளே விட்றீங்களா? இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரியான ஆட்கள் ஏன் உள்ளே விட்டீங்க? நீங்களே உங்களுடைய பேரை கெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது விஜய் டிவி உணருமா உணராதா அது தெரில. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்வதியை பற்றி? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.